அல்லாஹ்வுடைய கிருபைக்கு பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி துஆ பரக்கத்துண்டு ஒலிமார்கள் அல்லாஹ்வுடைய துஆ பரக்கத்துண்டு அல்லாஹு ஜல்லஷானுக்கு எல்லா வகையான நற்பாய்க்கு தந்து அல்பரிசுவானாக. ஃபாலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ் இஸ்தக்ஃபிர் லிதம்பி மங்கால லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓ தஹுல் ஜன்னா. ஒரு மனிதன் பாவத்தை மன்னிக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த மனிதனுக்கு எதை கொண்டு மன்னிக்கப்படும் அப்படின்னு கேட்டால் லா இலாஹ இல்லல்லாஹ் களிமா கொண்டு தான் மன்னிக்கப்படும். அந்த களிமாவை அவன் உள்ளத்தால் சொல்லணும், ரெண்டாவது உணர்வால் சொல்லணும், மூன்றாவது உறவால் சொல்லணும். இந்த உள்ளத்தால் சொல்லக்கூடிய நிலை தெரியுமா இது உணர்ந்தது, உறவு கொண்டது, ஒளி கொண்டது. உணர்ந்தது, உறவு கொண்டது, ஒளி கொண்டது. உணர்ந்தது களிமா நம்மளோட இருக்கு. உணர்வு கொண்டது நாம் களிமாலே இருக்கிறோம். உறவு கொண்டது அவனோட ஐக்கியமா இருக்கிறது. யாரோட? அல்லாஹ்வோட ஐக்கியமா இருக்கிறது. அப்போ அல்லாஹ்வோட ஐக்கியமா இருக்கா அப்படின்னு சொன்னா இந்த உள்ளம், இந்த உடல், இந்த உயிர். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அதிலும் குறிப்பாக அல்லாஹ்வுடைய பிரியமான நபி கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருள் நிறைந்த உம்மத்திலே அங்கத்தினராக ஆக்கி பாக்கியம் நிறைந்த இந்த ஜும்மாவுடைய நாளில் அவனுடைய இல்லத்தில் ஒன்று கூட்டியிருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அன்பான பெரியார்களே, அருமையான சகோதரர்களே, அல்லாஹுவை பயந்து அல்லாஹுவால் அவனது தூதர் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் நம்மீது விதிக்கப்பட்ட ஏவல் விலக்கல் அனைத்தையும் ஏக மனதாக எடுத்து நடக்க வேண்டும் என்று என்னையும் உங்களையும் அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். அல்லாஹு தஆலா வழி வகுப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அன்பான பெரியார்களே, சகோதரர்களே, சஹாபாக்களில் ஒவ்வொரு சஹாபாக்களும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பல்வேறு வகையான தொடர்புகளை வைத்திருந்தார்கள். அதிலே அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 10 ஆண்டுகள் பணிவிடை ஹிதுமத்திலே இருந்தார்கள்.